தேர்ட் ஃப்ளோர் வந்து மினி ஸ்டேடியமா கூட வெல்கம் பேக் டு பிளாட் பேலஸ் ரியல் எஸ்டேட். இன்னைக்கு வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு ராஜ மாளிகை கொண்டு வந்திருக்கேன். ஏன் இதை ராஜ மாளிகைன்னு சொல்றேன்னா 7 சென்ட் 7800 ஸ்கொயர் ஃபீட் 7 பெட்ரூம் 10 டாய்லெட் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கொண்டு வந்திருக்கேன் சார். அல்ட்ரா லக்ஸரிஸ் ஹோம் ஃபார் சேல். இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து மொத்தம் 47 அடி. கார் பார்க்கிங் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 சின்ன கார் விட்டுக்கலாம். அதுவே 7 சீட்டர் கார்னா 3 கார் விட்ட அளவுக்கு பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டோட சிட் அவுட்லயே பாத்தீங்கன்னா தேக்கு மரம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வீட்டுல வந்து 2 கோடி ரூபாய்க்கு தேக்கு மரம் மட்டுமே பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஷூராக்ஸ் வரைக்கும் தேக்குல முழுக்க பண்ணிருக்காங்க. இந்த ராஜ மாளிகையுடைய ராஜ கதவை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு மேல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா லாக் ரொம்ப செக்கோட கொடுத்துருக்காங்க. கனடால இருந்து இம்போர்ட் பண்ண டெக்கோபஸ் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெயிட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து சூப்பரான செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்க அங்க கேட்ல இருந்து யாராவது காலிங் பெல் அடிச்சாங்கன்னா வீடியோ வந்து இதுல தெரியும். வீட்டோட ஹால்ல வந்து சூப்பரான வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வால்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் கிடையாது, கல்லு. தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸா இருக்கு. கல்லுல தரமா பார்த்து செஞ்சிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஹால் மட்டுமே 1 சென்ட்டுக்கு மேல இருக்கும். ஹால்ல பாத்தீங்கன்னா டிவி மவுண்ட் வச்சிருக்காங்க. டிவி மவுண்டும் முழுக்க வந்து தேக்கில பார்த்து செஞ்சிருக்காங்க. சும்மா வந்து இந்த வெளியே கதவு மட்டும் இல்லாம உள்ளாடியும் பாத்தீங்கன்னா எல்லாமே தேக்கில பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர் செட்டப் வந்து ஹால்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபேன் எல்லாமே ஸ்டைலிஷா இம்போர்ட்டட் ப்ராடக்டா வச்சிருக்காங்க. லைட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணது. வீட்டோட ஹால்ல வந்து ஒரு சூப்பரான ஆர்ச் வச்சிருக்காங்க. அதுவும் தேக்கில பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வச்சிருக்காங்க. பொதுவா டாய்லெட்டோட டோர் வந்து பிளாஸ்டிக்லயோ ஏதாவது ஒரு ஃபைபர்லயே போடுவாங்க. ஆனா அதையும் தேக்கில பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, இது வந்து காமன் டாய்லெட். வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் இருக்கு. அதோடய ஒரு பெட்ரூம் இது. இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து ஒரு அழகான டாய்லெட் வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் இது. கிட்டத்தட்ட ஒரு வீடு வைக்கிற அளவுக்கு பெட்ரூம் மட்டும் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, 2 கிங் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. அதை தள்ளி இவ்வளவு ஸ்பேசியஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. பியூரோ வச்சிருக்காங்க, கட்ல இது டேபிள் வச்சிருக்காங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ரேக் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரேக்கையும் பாத்தீங்கன்னா முழுக்க தேக்கில பண்ணி வச்சிருக்காங்க. வெறும் ரேக்கோட கதவு மட்டும் தேக்கில பண்ணா, உள்ளாடியும் எல்லாமே வந்து தேக்கில தான் பண்ணி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயும் சூப்பரான இன்டீரியர் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய லைட்டிங்ஸும் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் லைட்டிங்ஸ். கிச்சனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயத்த சொல்லணும். என்ன பாருங்க, வெறும் 4 டைல் 30,000 சொல்ல நீங்க நம்ப மாட்டீங்க. இது நான் பிரேக்கபிள் டைல்ஸ். பாக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா கிளாஸியா இருக்கு. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்துருது. இந்த பக்கம் சிம்னி இருக்கு. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து எவ்வளவுதான் புகை இது வந்தாலும் இங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஜஸ்டா இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து அழகா அந்த ஏரை சக் பண்ணி எடுத்து வெளியே தள்ளிடும். அது மாதிரி கிச்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா வச்சிருக்காங்க. இங்க வந்து ராக்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா தேக்கில தான் வச்சிருக்காங்க. கிச்சன்ல இருக்கக்கூடிய ராக்ஸும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாடலர் கிச்சன் வந்து பார்த்து அவங்களுக்குன்னு செஞ்சு வச்சிருக்காங்க. கிச்சன் கூட அட்டாச்சு டைனிங் கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்டைலிஷா இருக்கு டைனிங். இங்கேயும் பாத்தீங்கன்னா ராக்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் முழுக்க தேக்கில தான் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. முக்கியமா இதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த வால் தான். இது வந்து டைல்ஸ், சுகர் பினிஷ்டு டைல்ஸ். ஸ்பெஷலா பார்த்து பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கிழக்க பார்த்து வாசல் போட்டிருக்காங்க. அந்த வாசல் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா படிக்கட்டு போட்டிருக்காங்க. மாடி படிக்கட்டு பாத்தீங்கன்னா இந்த செவரோட அட்டாச்சா இல்ல. ஏன்னா வாஸ்துபடி இது அட்டாச் ஆகக்கூடாது. ஸோ பார்த்து பண்ணிருக்காங்க. இது பாருங்க, இந்த மாடி படிக்கட்டோட இந்த கைப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க தேக்கில பண்ணிருக்காங்க. அப்படியே மேல பாருங்க, ஒரு ஸ்டைலிஷான லைட்டிங் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு லைட் இருக்கு, அங்க ஒரு லைட் இருக்கு. இது வந்து இம்போர்ட்டட், பெல்ஜியம்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த லைட் மட்டுமே பல லட்சம் ரூபாய் வருது. 2வது மாடியோடைய ஹாலு ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கீழே யாரு வரா போறான்னு தெரியும். பிளஸ் வந்து சன்லைட் வந்து அங்க இருந்து உள்ள வரும். ஸோ எப்பவுமே வீடு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். செகண்ட் ஃப்ளோர்ல 4 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுல இப்ப நம்ம பாக்குறது வந்து ஸ்டடி ரூம் சூப்பரா போட்டிருக்காங்க. உங்க குழந்தைங்க பீஸ்ஃபுல்லா உட்காந்துருந்து படிக்கிறதுக்கு ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. இல்லன்னா நீங்க ஒரு மினி ஜிம்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃப்ளோரோட ஹால்ல இருக்கிறோம். அது ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு த்ரெட்மில் வர போட்டிருக்காங்க. நீங்களே ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஸ்டோரும் கொடுத்துருக்காங்க. முழுக்க தேக்கில பண்ணிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு. எவ்வளவு பொருள் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். செகண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூம். இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேசியஸ் பெட்ரூம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ராக்ஸ் வச்சிருக்காங்க. முழுக்க வந்து தேக்கில பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ராக்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அட்டாச்சு பாத்ரூம் வச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 3வது ரூம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட்ரூம். இங்கே அட்டாச்சு பாத்ரூம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பேசியஸா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேல ராக்ஸ் வச்சிருக்காங்க. தேக்கில ராக்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து இன்டீரியர் செட்டப், ஃபேன் எல்லாம் ஸ்டைலிஷா போட்டிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பால்கனிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது பால்கனின்னு சொல்றதோட நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு மினி மீட்டிங் கூட நடத்திக்கலாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. இங்கே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபுல்லா வால் ஃபுல்லா வந்து தேக்கில வந்து பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம ஸ்டைலிஷா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி இங்க சுத்தி வீடை மட்டும் நீங்க ஒருக்கா பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து பிரீமியமான பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியா.
எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள்ஸ் அதே மாதிரி ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் இந்த ஏரியால இருக்காங்க. நம்ம வீட்டோட 3வது மாடிக்கு போறோம். 2வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஹால்ல இருக்க லைட்டை பாருங்க. இதுவும் இம்போர்ட்டட், பெல்ஜியம்ல இம்போர்ட் பண்ணது, கிட்டத்தட்ட லேக்ஸ் அதோட வேல்யூ. 3வது மாடிக்கு போறோம். ஸோ அதோட ஸ்டெப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3 மாடி இருக்கு, பிளஸ் ஸ்டேர்கேஸ் வந்து 4 மாடி. நம்ம வீடு கிட்டத்தட்ட ஏன் ராஜா மாளிகைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹால்ல இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா 3வது ஃப்ளோர்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. கீழே இருக்க மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க 3வது ஃப்ளோர்ல. செம ஸ்டைலிஷா இருக்கு. இங்கேயும் இன்டீரியர் பண்ணி வச்சிருக்காங்க, லைட்டிங் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரேக்ஸ் வச்சிருக்காங்க, முழுக்க முழுக்க தேக்குல வச்சிருக்காங்க ரேக்ஸ். நான் திறந்து காட்டுறேன். ஸோ ரேக்ஸ் பாத்தீங்கன்னா உள்ளாடி வந்து பொதுவா செல்ஃப் வந்து சிமெண்ட்ல பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதோ பிளைவுட்ஸ்ல பண்ணிருப்பாங்க. உள்ளாடியும் தேக்கு தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க, மிரர். நீங்க அது தனியா செட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. 3வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பால்கனியில இருக்கேன். இதுல வந்து நின்று பாத்தீங்கன்னா ஃபீலே வேறங்க. சும்மா பாருங்க, பேக்ரவுண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் நைட்ல வந்து ஒரு ஈவினிங் மோட்ல எல்லாம் நின்னீங்கன்னா செம்மையா இருக்கும். 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு பாத்ரூம் தான் பார்க்க போறோம். இங்கேயும் தேக்கல பண்ணிருக்காங்க. அவ்வளவு டாய்லெட்டோட கதவும் தேக்கல இருக்கு. இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 சென்ட் இருக்குங்க. ஒரு பெட்ரூம் இருக்கிற அளவுக்கு பெரிய ஸ்பேசியஸா இருக்கு. அது பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஷவர் வச்சிருக்காங்க. பிளஸ் இதுல நீங்க ஒரு பெரிய பாத் வச்சுக்கலாம், குடிக்கக்கூடிய பாத் இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டாய்லெட்டை பத்தி நம்ம க்ளோஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இது நீங்க ஏர்போர்ட்ல பாத்துருப்பீங்க, ரிங்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸோ மெயின்டைன் பண்றதுக்கு, வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, அழுக்கு படியாது. இங்க பாத்தீங்க ஒரு சின்ன வந்து ஒரு கபோர்ட் வச்சிருக்காங்க, அதுவும் தேக்கா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து சூப்பரான ஜன்னல் வித் கிளாஸோட செம்ம ஸ்டைலிஷா பாத்ரூமே பீஸ்ஃபுல்லா செமையா வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே இதாங்க. 3வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெரிய ஹால், கிட்டத்தட்ட ஒரு மினி அரங்க மாதிரி இருக்கு. மேல ஃபுல்லா ஷெட் போட்டிருக்காங்க, ஃபேன் வச்சிருக்காங்க. ஹால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருந்து சாப்பிடுற அளவுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற அளவுக்கோ என்ன பார்ட்டி வேணாலும் நடத்திக்கலாம். ஃப்ரண்ட்ல ஸ்டேஜ் போட்டுக்கலாம். சூப்பரான ஏரியாங்க இது. ஸ்பேஸ் ஏரியா பார்ட்டி ஹால் மட்டும் கிடையாது, பக்கத்துல 2 க்ளோசெட் வித் அட்டாச் டாய்லெட் வச்சிருக்காங்க. சோ நீங்க எந்த ஈவென்ட் ஃபங்க்ஷன் நடத்தினாலும் வெளியே நீங்க ஹால் எடுக்க வேண்டிய தேவை. இந்த ஹாலை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணிருக்காங்க, கம்பி போட்டு. சோ அதனால பாதுகாப்புக்கு எந்த குறவும் இல்ல. உங்க பிள்ளைங்க எல்லாம் இதுல இருந்து விளையாடலாம், எங்கேயுமே தவறி விழுந்துட மாட்டாங்க. அழகா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. 3rd ஃப்ளோர் வந்து மினி ஸ்டேடியம் கூட மொட்டை மாடியில விளையாண்டீங்கன்னா பால் வெளியே போயிடும். ஸ்பேஸ் இருக்காது, ஸ்பேஸ் இருக்கு, பிளஸ் பால் வெளியே போகாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணிருக்காங்க. சோ உங்க பிள்ளைங்க வந்து சேஃபா வந்து இதுல விளையாடலாம். அது மாதிரி மட்டும் இல்ல, இங்க பாருங்க மேல ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்போர்ட்டட் லைட், லேசர் லைட். இது வந்து கண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சோ நைட்லயே நீங்க விடிய விடிய விளையாடலாம் இதுல இருந்து. சோ நம்ம வந்து 4வது மாடிக்கு போயிட்டு இருக்கோம். பொதுவா மொட்டை மாடி அப்படின்னா அங்க ஒரு சிண்டெக்ஸ் இருக்கும் பொதுவா எல்லா வீட்லயும், அதுதான். ஆனா இந்த மொட்டை மாடி அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 4வது மாடியோட மொட்டை மாடியில் இருக்கேன், நடு உச்சி வெயில இருக்கிறேன். ஆனா கால் வந்து ஹீட் ஆகல. ஏன்னா இங்க போட்டிருக்க டயல்ஸ் வந்து கூலிங் டயல்ஸ், அதையும் பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க. இதுல இருந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கு. சேம் டைம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏசிக்கு உள்ள கம்ப்ரஸர் இங்க வச்சிருக்காங்க. இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா எத்தனை ஏசி வேணாலும் மாட்டிக்கலாம். அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 பெரிய டேங்க், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டேங்க் வச்சிருக்காங்க. 2 போரிங், நான் முதல்ல சொன்ன மாதிரி. அதே மாதிரி இங்க பாருங்க ஃபில்டர் வச்சிருக்காங்க. குடிக்கிறதுக்கு பொதுவா வீட்டுல ஃபில்டர் இருக்கும், குளிக்கிறதுக்கு இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை தண்ணியுமே ஃபில்டர் பண்ணி தான் இதுல வரும். இந்த ஃபில்டர் ஆகக்கூடிய மீதி தண்ணி வந்து கீழே வந்து மழைநீர் சேகரிப்பு வச்சிருக்காங்க. அதுவும் வேஸ்ட் ஆகாம ரொம்ப அழகா கீழே போகும். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இடி தாங்கி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அவ்வளவு கரண்ட்டுமே வந்து இந்த சோலார் பேனல்லே வந்துடும். அதனால உங்களுக்கு கரண்ட் செலவு மிச்சம். இவ்வளவு பெரிய வீடு கரண்ட் செலவு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பைப் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹைலைட். எங்கேயுமே பைப் வந்து வெளியே தெரியாது. முக்கியமா 5 இன்ச் பைப் போட்டு இதுக்குள்ளாடி சின்ன பைப் போட்டிருக்காங்க. ஸோ பைப் டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரிய ஸ்டோர் மாதிரி வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இது வந்து ப்ரெஷர் பம்பு. உங்க வீட்டுக்கு கீழே தண்ணி நல்ல ப்ரெஷரா வர்றதுக்கு செட்டப் பண்ணிருக்காங்க. பிளஸ் பாருங்க வாட்டர் பியூரிஃபையர் செட்டப் எல்லாம் மேல வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ரூம் செட்டப் வச்சிருக்காங்க. இன்னும் நீங்க ஏதாவது வைக்கணும்னா கூட இதுல வந்து வச்சுக்கலாம். எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட முழுக்க சுத்தி பார்த்திருப்பீங்க. ராஜ மாளிகைன்னு உங்களுக்கு இப்ப ஃபீல் ஆயிருக்கும். இந்த ராஜ மாளிகை செல்லர் வைக்கக்கூடிய பிரைஸ் 6,50,00,000 ரூபா தான். ரொம்ப கம்மிங்க. இதுல தேக்கு மட்டுமே 2 கோடி ரூபாய்க்கு தேக்கு பண்ணிருக்காங்க. பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு வீடை நீங்க கெட்ட கூட முடியாது இன்னைக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீட்டோட ஓனர் வந்து. அதனால அவர் இவ்வளவு அழகா பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு. நீங்க வாங்க, சைட் விசிட் வாங்க. நாங்க பேசி பிளாட் பேலஸ் கம்பெனி உங்களுக்காக பேசி ரேட்டை கம்மி பண்ணி இன்னும் கம்மி பண்ணி நாங்க வாங்கி தரோம். தொடர்ந்து நம்ம பிளாட் பேலஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. முக்கியமா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம யூடியூப்ல. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.